ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மயில் வந்து கார்த்திக் சொன்ன மாதிரி நம்ம ரேவதியோட சர்டிஃபிகேட்ஸ், அதே மாதிரி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சி கார்த்தியோட ஃபோனுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே நம்ம கார்த்தியும் அதை பார்த்துட்டு ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி அதை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பவர் கட் ஆகிடுச்சு இல்லையா, இதனால் சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வந்து உடனே கலாவை தனியாக அழைச்சிட்டு வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாரோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னதும், என்ன அத்தை சொல்கிறீங்க, யார் கரண்டை கட் பண்ணியிருப்பா, இது எல்லாம் அந்த கார்த்திக்கோட வேலையாக இருக்கும்னு தோணுது அப்படின்னதும், அத்தை நீங்கள் தானே சொன்னீங்க அவனை வர முடியாதபடி அங்கே ஆஃபீஸ்லேயே லக் பண்ணியாச்சுன்னு, அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே நடக்கிறது அவனுக்கு தெரியும் அப்படின்னதும், இல்லை கலா அவனை பற்றி உனக்கு தெரியாது, கடைசி நொடியில் என்ன வேணும்னாலும் பண்ணுவான், அதனால நீ மருதை அனுப்பி வச்சு ஜெனரேட்டர் எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னதும், கலா போய் நேராக மருதுக்கிட்ட சொல்கிறாங்க. மருது வந்து ஒரு ஜெனியை ஏற்றிட்டு வராங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து இந்த ஜெனரேட்டரை போட்டுங்க கரண்ட் வரும் வரைக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்களோட தான் அப்படின்னதும், சரிங்க தம்பி அப்படின்னு ஜெனரேட்டரை மாட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேராக நம்ம ரேவதியையும் மருதையும் வந்து ஆஃபீஸர் கூப்பிட்டு ரேவதிக்கிட்டையும் மருதுகிட்டையும் இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னதும், மருது வந்து சம்மதம் சொல்லிடுறாங்க. ரேவதி யோசிச்சுட்டு அமைதியாகவே இருக்காங்க. உடனே சாமுண்டீஸ்வரி சம்மதம் சொல்லுமா அப்படின்னதும், ரேவதியும் வேறு வழி இல்லாமல் ஆமாம் சம்மதம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் ரெண்டு பேரையும் கையெழுத்து போட சொன்னதும் ஃபர்ஸ்ட் வந்து மருது வந்து கையெழுத்து போடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி கையெழுத்து போடாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னா ஒரு போலீஸ் தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் இல்லீகலாக என்ன எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்கள் பொண்ணுக்கு திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னதும், சார் யார் நீங்கள் ஒழுங்காக பேசுங்க அப்படின்னதும், மேடம் நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், இங்கே லாயரும் இருக்கார், இங்கே பாருங்கள் ஏற்கனவே உங்கள் பொண்ணுக்கும் முதல் கல்யாண டிவோர்ஸ் அப்ளை பண்ணி இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, அதுக்குள்ளே இல்லீகலாக நீங்கள் சட்டத்தை மீறி உங்கள் பொண்ணுக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க, இது எவ்வளோ பெரிய குற்றம் ஒன்று தெரியுமா, இதுக்கு உடந்தையாக இருக்கிற உங்களையும் இதுக்கு சம்மதிச்சு உங்கள் பொண்ணை கட்டிக்கப்புறம் மாப்பிள்ள 3 பேரையும் உள்ளே போட்டால் காலத்துக்கும் வெளியில் வர முடியாது மேடம். ஆமாம் நீங்கள் எவ்வளோ தெரியும் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க, என்ன சார் அந்த கார்த்தி சொல்லி தான் என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னதும், மேடம் பார்த்து பேசுங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் சட்டப்படி நடக்கிறவங்க, இங்கே பாருங்கள் நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன் மேடம், ஏற்கனவே முதல் கல்யாணத்துக்கு விவாகரத்து அப்ளை பண்ணி அது விவாகரத்து ஆகாமல் நீங்கள் இப்போ உங்கள் பொண்ணுக்கு இல்லீகலாக 2ஆம் கல்யாணம் பண்ண முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் சட்டப்படி கைது பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும், சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே என் பொண்ணு கல்யாணம் பண்ணவன் சரியில்லை, அதனால தான் அவன்கிட்ட இருந்து என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடிவெடுத்திருக்கேன், இந்த கல்யாணம் முடிச்ச கையோட கண்டிப்பாக நான் விவாகரத்தை வாங்கி கொடுப்பா அப்படின்னதும், மேடம் நீங்கள் என்ன வேணுனாலும் பண்ணுங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, முதல்ல உங்கள் பொண்ணுக்கு விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு 2 பேருக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒழுங்காக எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, இல்லைனா கண்டிப்பாக சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னதும், சரி சார் நான் என் பொண்ணுக்கு முதல் கல்யாண விவாகரத்தை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ஃபோனை வச்சதும் உடனே ஆஃபீஸர் கார்த்திக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி நேரா மயிலுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னதோ, அப்பாடா இப்போதான் நிம்மதியாக இருக்கு சகல, இப்போதான் மனசே நிறைவா இருக்கு அப்படின்னதும், உடனே கார்த்தி வந்து சரிங்க கவனமாக பார்த்துக்கோங்க, ஆமாம் நீ எங்கப்பா இருக்க வர அப்படின்னுட்டு நீ வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னதோ, இங்கே லிஃப்ட் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டுங்க, நான் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னதோ, சூப்பர்ப்பா நீ உண்மையிலேயே கிரேட் தான், லிஃப்ட்டில் மாட்டி அங்கே தவிச்சிட்டு இருக்கும் போது கூட நீ வராமலே இப்படி கல்யாணத்தை நிறுத்திட்டே, நீ நிஜமாவே கிரேட் தான் அப்படின்னுட்டு மயில் ஃபோனை வச்சுட்டு விஷயத்த ராஜராஜ எல்லாருக்கிட்டையும் சொன்னதும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதானே என் மாப்பிள்ளை இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக ரேவதியை எதுவுமே பண்ண முடியாது சாமுண்டீஸ்வரியால் அப்படின்னு ராஜராஜ ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க.
இங்கே பார்த்தோம்னா என்ன ஆச்சு ஆண்டி, ஃபோன் பேச போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் எதுவும் பிரச்சனையா அப்படின்னதும் ரேவதி, மருது இன்னைக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணாம், நம்ம இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னதும் ஆண்டி என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கீங்க? மருது கையெடுத்து போட்டுட்டான். ரேவதி போட்டா சரி அப்படின்னதும் இல்லை கலா, முதல்ல நான் சொல்கிறது கேளுங்க சார், இப்போ வேணாம், நாங்கள் இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற ஐடியாவில் இல்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு வெளியில் வந்ததும் அம்மா நில்லுங்கம்மா, அம்மா உங்கள் மனசில் என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாட்டுக்கு கூப்பிடுறீங்க, இப்போ வேணான்னு கூட்டிகிட்டு போகிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு உங்கள் மேலே சந்தேகமாக இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் ரேவதி, நீ கேட்குற கேள்வி நியாயந்தாம்மா, இப்போதான் நம்ம மருந்து நிலம் வாங்குகிற லாயர் பேசினாரு, அவர் ஜட்ஜுக்கிட்ட பேசிட்டாரா, அதனால் ரிஜிஸ்டர் பதிவு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களாம், நீ வேற இந்த கல்யாணம் வேணாம், நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் நிற்கணும்னு ஆசைப்பட்டியா, அதனால தான் நானும் மனசு மாறி இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னேன் அப்படின்னதும் நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், ரொம்ப தேங்க்ஸுமா, இப்போவாச்சும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னுட்டு ரேவதி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரி நீ போய் வண்டியில் இரு அப்படின்னுட்டு இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி, கலா, மருது என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஆச்சு தெரியுமா, அந்த கார்த்தி கடைசி நொடி இல்லை நாம் நினச்ச மாதிரி ஆப்பு வச்சுட்டா அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதும் நினச்சேன் ஆண்டி, என்னடா எதுவுமே தப்பாக நடக்காமல் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன்னு நினச்சேன், நான் தான் சொன்னேன்ல, அவன் சரியான தில்லாலங்கடி, வராமலே எப்படி அங்கேருந்தே காரியத்தை கச்சிதமாக முடிச்சான் பார்த்தீங்களா அப்படின்னதும் ஆமாம் கலா, விட மாட்டேன், அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனால் என் பொண்ணை எக்காரணத்தை கொண்டும் அவன் கூட மட்டும் சேரவே விட மாட்டா அப்படின்னு செம கோவப்பட்டுட்டு சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் எல்லாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, சரிம்மா எனக்கு ஆஃபீஸ்க்கு இன்னும் டைம் கிடக்கு, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னுட்டு ரேவதி கிளம்புறாங்க. அப்போ நம்ம கலா வந்து ஆண்டி இப்படியே போனால் கண்டிப்பாக அந்த கார்த்தி ரேவதியும் அவன் கைக்குள்ளே போட்டுப்பான், அதனால கூடிய சீக்கிரமே அவன் மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னதும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நில்லு அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ராஜராஜ சத்தம் போட்டதும், ஏன் என்ன ஆச்சு, உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, உன்னை பார்த்தாலே எனக்கு அறிவறுப்பாக இருக்குது அப்படின்னது, என்னங்க பார்த்து பேசுங்க, என்னத்தை பார்த்து பேச சொல்கிற, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல சாமுண்டீஸ்வரி, நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து பண்ணு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நிஜமாவே நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா நீ கண்டிப்பாக ஊரை கொட்டி நல்லபடியாக சிறப்பாக கல்யாணம் பண்ணியிருப்ப, ஆனால் ரேவதிக்கு மருத கல்யாணம் பண்ணி வச்சு என் மாப்பிள்ளைய பழி வாங்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான் உன் மனசுல இருக்கு, வேற என் பொண்ணு நல்லா வாழணுங்கிற எண்ணம் ஒரு துளி கூட உனக்கு இல்லை அப்படின்னு போது, என்னங்க பார்த்து பேசுங்க, என் பொண்ணு வாழ்க்கைக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், யாரு நீ கஷ்டப்படுறியா, ஆனால் ஒன்று மட்டும் சாமுண்டீஸ்வரி, நீ பண்ணுறதெல்லாம் நல்லதுன்னு ரேவதி தலையாட்டிட்டு திடீரான்னு மட்டும் நினச்சி சந்தோஷப்படுறாத, ரேவதிக்கு இன்னைக்கும் நான் ஞாபகம் வரலாம், நாளைக்கும் நினைவு வரலாம், ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா ரேவதி உன்னை ஒரு அம்மாவா கூட மதிக்க மாட்டா, நீ ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவ அப்படின்னதோ, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கிறேன், எப்படியோ கல்யாணத்தை முடிச்சு ரேவதி மனசை மாற்ற வேண்டியது என் பொறுப்பு, அதுக்கு முன்னாடி ரேவதிக்கும் கார்த்திக்கும் விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்கேன், கூடிய சீக்கிரமே நான் ரேவதிக்கும் தெரியாமலேயே விவாகரத்து வாங்கி கொடுக்க போகிறான் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி செம கோமா உள்ளே போனதும், மாமா என்னதான் நடந்தாலும் கண்டிப்பாக அதை திருத்தி நம்ம சகலையை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு மருது வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேராக ஆஃபீஸை தான் காமிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து ராஜா செம கடுப்பில் இருக்காங்க. உடனே அந்த லிஃப்ட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறவங்க வந்துடுறாங்க. சார் இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, போய் பாருங்கள் சார், எங்கள் எம்டி எவ்வளோ நேரமாக உள்ளே இருக்காரு தெரியுமா அப்படின்னதும், உடனே ரிப்பேர் பண்ணுறவங்க வயரில் வந்து கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி விட்டுட்டு நேராக லிஃப்ட்டை வந்து சரி பண்ணிடுறாங்க. அப்போது உள்ளே இருந்த கார்த்தி வெளியில் வந்ததும், கார்த்தி உனக்கு ஒன்றும் ஆகலைல அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலடா, டேய் என்னடா ஆச்சு, எப்படி திடீர்னு லிஃப்ட் வந்து சரியில்லாமல் போச்சு அப்படின்னதும், உடனே அங்கே வந்த மெக்கானிக் வந்து, சார் அது தானே ஒன்று நிற்கலை, யாரோ இன்னைக்கு தான் வேணும்னு வயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னதும், என்ன சார் சொல்கிறீங்க, வயரை கட் பண்ணி வச்சுருக்காங்களா? ஆமாம் சார், எங்களுக்கு என்னமோ தானே வயர் கட்டான மாதிரி தெரியல, திட்டம் போட்டு தான் 2 வயரை வந்து கட் பண்ணியிருக்காங்க சார், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு அங்கேருந்து கிளம்பினதும் உடனே கார்த்தி, அப்படின்னா அத்தைக்கு தெரிஞ்ச ஆள் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அவங்க தான் என்னை போக விடாமல் தடுக்கிறதுக்கு இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஸ்டாஃப் எல்லாரையும் பார்க்குறாங்க. உடனே நம்ம பிரியா வந்து நடுங்கி போய் நின்றுட்டுருக்காங்க.
எப்படியும் பார்த்தோன்னா கார்த்தி பிரியா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கோபத்தில் ராஜராஜ ரேவதி கிட்ட நம்ம கார்த்தி பற்றிய உண்மையை உடைக்கிறதுக்கும் அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வெயிட் பண்ணி